காட்டில் மற்றொரு ஜாம்பியை வீழ்த்திய பிறகு கேட் அருகிலுள்ள நகரத்தை நோக்கி தனது குழுவின் பாதையை பாதுகாக்கிறார். பொருட்களை தேடும்போது மூவரும் ஒரு குயின்ஜெட் விபத்தை காண்கிறார்கள். உயிர் பிழைத்தவர்களை மீட்கும் நம்பிக்கையில் அவர்கள் விமானியின் சடலத்தை மட்டுமே காண்கிறார்கள். ரிரி வயிற்றுக்குள் ஏதோ ஒன்றைக் கண்டறிவதைத் தவிர. கமலா உடலை திறக்கும்போது அவர் பாதிக்கப்பட்டுள்ளார். ஆனால் அவரது சீட் பெல்ட்டால் கட்டப்படுத்தப்பட்டிருப்பதைக் கண்டுபிடித்தனர். உள்ளே அவர்கள் ஒரு மர்மமான சாதனத்தை மீட்டெடுக்கிறார்கள். அவருக்குள் பொருந்துமாறு சுருங்கியது. ரிரி அதை ஒரு துணைவழி டிரான்ஸ்மிட்டராக அடையாளம் காண்கிறார். இது ப்ராஜெக்ட் லைஃப்ஷாட்டின் ஒரு பகுதியாகும். இது ஜாம்பி பிழைக்கிற்கு எதிரான மனிதகுலத்தின் கடைசி நம்பிக்கை. அதை ஷீல்டுக்கு வழங்க தீர்மானித்து அவர்கள் புறப்பட்டனர். ஆனால் பேரழிவு ஏற்படுகிறது. மின்னல் அவர்களின் வாகனத்தில் மோதி அவர்களை கவிழ்த்து விடுகிறது. கமலா தனது நண்பர்களை பாதுகாக்கிறாள். ஆனால் சில நிமிடங்களுக்குப் பிறகு மேகங்களுக்கு மேலே 2 சக்தி வாய்ந்த மனிதர்கள் சண்டையிடும்போது ஜோம்பிஸ் கூட்டம் நெருங்குகிறது. குழப்பம் வெடிக்கிறது. ரிரி கடிக்கப்பட்டு ஒரு முன்மாதிரி சீரம் மூலம் தன்னைத்தானே செலுத்திக் கொள்கிறாள். இறக்கும் முன் கமலாவை பாதுகாக்கவும் டிரான்ஸ்மிட்டர் அதன் இலக்கை அடைவதை உறுதி செய்யவும் வெள்ளிக்கிழமை தனது ரோபோவை அனுப்புகிறாள். கமலா பின்னர் விழித்தெழுந்து கோன்ஷுவின் அவதாரமான பிளேடால் மீட்கப்படுகிறாள். உடைந்த கடவுள்களின் சபிக்கப்பட்ட பள்ளத்தாக்கு பற்றி அவர் அவளை எச்சரிக்கிறார். அங்கு 2 அழியாத மனிதர்கள் முடிவில்லாமல் மோதுகிறார்கள். அவர்கள் ஒன்றாக ஒரு ஷீல்ட் தளத்தை அடைகிறார்கள். ஆனால் அது இறக்காதவர்களின் ராணியான வந்தா மாக்சிமோவ் முற்றுகையிடப்படுவதைக் காண்கிறார்கள். அதில் ஜாம்பிஃபைட் அவெஞ்சர்ஸ் அடங்கிய ஒரு இராணுவம் உள்ளது. மிருகத்தனமான சண்டையில் மோலினா மற்றும் ரெட் கார்டியன் போன்ற கூட்டாளிகள் தங்களை தியாகம் செய்கிறார்கள். அதே நேரத்தில் கமலா மற்றும் பிளேட் அந்த சாதனத்துடன் மயிரிழையில் தப்பிக்கிறார்கள்.